ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்டே நான் படிக்கல. அப்படியா ஆராய்ச்சி போடுவாங்களா? ஐயோ, ஓகே ஓகே. யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு சொல்லியிருக்காங்க. அது ஆராய்ச்சி போடுறதுனால தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு தான் ஓடி வந்துட்டோம். ஆமாம், ஓகே ஓகே. சரி, சின்ன பையன் மேல சுத்திட்டு இருக்க. டி ஷர்ட் பேண்ட் எல்லாம் போடாத, வேட்டி ஷர்ட்டை கட்டு. குடும்பத்தோட மூத்த மயன்டா நீனு. அப்பாவுக்கு அப்புறம் எல்லா மரியாதையும் உனக்கு தான். குடும்பத்தை காப்பாத்தி நில நிப்பாட்டி தூக்கி நிறுத்த போறதே நீதான்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கணுமா? நீதான்டா எல்லாத்தையும் பாத்துக்கணும். குடும்பமே உடனே நம்பி தான்டா இருக்கு. ஓகே இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நீதான்டா. ஓகே, நாளைக்கு வெள்ளலூர்ல ஒரு கல்யாணம், நீ போயிட்டு வந்துரு. நான் கல்யாணத்துக்கு போய் என்ன செய்ய போறேன்? என்ன எதுக்கு போதுன்னு சின்ன பையன் மூத்தவனே பெரிய மனுஷன்டா. கிட்டது எல்லாத்துக்கும் நீதான்டா போகணும். இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதான்டா பாக்கணும். முன்னாடி நின்று என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன முடிவு எடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்ற முடிவு வரைக்கும் நீதான்டா எடுக்கணும். எடுத்துறேன். இவன் எல்லாமே நீதான். நீதான், நீ எடுக்கிறதா முடிவு. நீ சொல்லு, நாங்க கட்டு போடுறோம். தம்பி மட்டும் ஓரா பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாமே நீ எடு முடிவா. நான் எடுக்கிறேன். நீ பாரு, நீ பேசு. என்ன அப்பா, என்னை மூத்தவன், நீதான் எல்லாத்தையும் இதுப்புறம் பாத்துக்கணும். ஆமாடா, நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமே வரப்போற காலம் உங்களோடது. நீங்க தான் பாத்துக்கணும். நீ தான் பாக்கணும். பாகுபலி, மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். எங்க போற? வெளில போற ஃப்ரெண்டோட போறனா போ. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரும். போறது 5:45. எப்பறம் 6 மணிக்கு வரும்? போக கூடாது. எதுக்கு போற? வெளிய போற நீ? என்ன நீ எதுக்கு கேட்டிட்டு இருக்க? யாருவன்? ஏய், உனக்கு நான் அண்ணன். இந்த வீட்டுக்கு நான் மூத்த புள்ள. அதுக்கு என்ன கேட்காம அந்த வீட்ல ஒரு அணு கூட அசைய கூடாது. அம்மாவும் சொல்லிட்டாங்க, அப்பாவும் சொல்லிட்டாங்க. என்ன வேலை பாத்திருக்கேன்? என்ன கேக்குறா சவுண்ட்? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை போடு. அம்மா அப்பா வேற சண்டை போட்டுருக்காங்க. இப்ப நான் உள்ள பூந்து என் பவர் நான் காட்டுறேன். அந்த பின்னாடி எல்லாம் அடி வாங்காத. அவன் இஷ்டத்துக்கு அவன் வயசு என்ன தெரியாம பேசுறான். சோத்த தடை திங்கிறான். ஒரு நிமிஷம் இரு. மாமா வந்து அன்னைக்கு நான் பாக்குறேன். ஏன்டி அப்படிதான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு. மாமா நீ நீ என்ன உனக்கு என்ன தெரியும்? என்ன சின்ன பையன் நீ எதுனா வந்து பேசிக்கிட்டு இருக்க? மூத்த புள்ள நான் பேசுறேன். என்ன மூத்த புள்ள? மூஞ்சி போறல உடைச்சு போடுவேன். மாமா இல்லாம தான் நீ வளர்ந்துட்டியோ? இல்லப்பா, வயசுக்கு மீறி நடக்கிற நீக்கு போய் வா, வேலைய பாரு போ. சரி பாக்குறேன். உன்னை யாரு பேச சொல்றது? பெரியவங்க பேசுறப்ப என்ன வர உள்ள? அவன் வந்து இல்லங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாத்தான் இருந்தான். அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறான். என்ன பண்றது? பொண்டாட்டி சரியில்லாத எட்டி பாத்துக்கிருக்கா. யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தா, உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. ஒழுங்கா இருக்கணும். அதான் அண்ணனை மதிச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். இல்லன்னா இப்படித்தான் போவோம் உனக்கு. நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல, அத வச்சு பண்ணிருக்கேன். நீ குடி. அது நாட்டுக்கோழி 2 தாண்டா இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டை. அதுக்கு தம்பிக்கு உடம்பு சரியில்லாத அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். நான் நாளைக்கு செஞ்சு தரேன். செஞ்சு கொடுப்பனி நல்லா கொடுப்பனி. ஆமா, இவனுக்கு உடம்பு சரியில்லாம மட்டும் நாட்டுக்கோழி முட்டை எக் டிராப் சூப். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படுத்திருந்தேன். அப்ப எனக்கு என்ன கொடுத்தீங்க? நீ வயித்தால வந்து படுத்திருந்த. உனக்கு என்ன பண்ணி கொடுக்க? தயிர் சாதம் கொடு, ஒரு பிரெட்டை வச்சு வரட்டி வச்சு கொடு. யார் அன்னைக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தா? நீ சமைச்சுக்கிட்டியா? இல்ல, எனக்கு இந்த மாதிரி பக்குவம் அது கொடுத்தியா? தூதுவளை போட்டிருக்கியா? முதல்ல தூதுவளை இல்லடா, பெப்பர் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அப்படியா? தூதுவளை போட்டு என்ன பேசுறீங்க? என்ன பேசுற? என்ன சொல்லி கொடுத்தாதல உனக்கு? என்னடா வேற என்ன வேணும்? குடிடா. கண்ணல சுண்ணாம்பு, ஒரு கண்ணல வெண்ணெய். அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒண்ணு தான்டா. என்ன நீ தமிழ்மொழியில படிக்க வச்சா? இவன் இங்க நல்லா தெரிஞ்சுக்க. உங்க அப்பாவுக்கு அப்ப நிலைமை சரியில்லை. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச உடனே இவனை கொண்டு அப்பதான் பிறந்தேன். அப்ப உடனே வேலை கிடைச்ச உடனே காசு வந்தோடனே என்ன இங்கிலீஷ்ல சேர்த்துட்டு இவன் தமிழ் மீடியத்துல போட்டுக்கலாம்ல. 2 பேர்த்தையும் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தான். ஒழுங்கா படிக்கல, அதனால தமிழ் மீடியத்துக்கு மாத்தி. புரியல. அப்புறம் எதுக்கு எங்களை கேக்குற? நான் சின்ன பையன் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்ன இது பண்ணி போட்டுக்கணும்ல. தேவையில்லாம பேசிக்கிருக்காத. உனக்கு லீவுனா என்ன போய் படம் பாக்குறேன்னா பாரு. உங்களுக்கு வேலை வச்சுக்க. என்ன முடியலமா? குடிக்க முடியல. குடிடா கொஞ்சம். வாயில வச்சு ஊத்துங்க. அப்புறம் புடல வச்சு ஊத்துங்க. வாயை மூடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு வா. இந்த நடிப்பு தெரியாம இந்த குடும்பமே ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். ஏய் நடிப்புக்காரா, நடிங்க. அதான்டா இளம் பிள்ளை வீட்டுக்கு செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளை எடுப்பார் கை பிள்ளை.
மாதிரி வச்சுக்கிருக்கா? இல்ல, என்ன? எதுக்கு பாட்டு படிக்கிறா? உனக்கு என்ன முட்டை தானே வேணும்? நான் போட்டு தரேன், வா போட்டு தரேன். ஏயா புரியுங்க? மூத்த பிள்ளை மட்டும் ஏயா வஞ்சிக்கிறீங்க? இளைய பிள்ளைக்கு ஒரு செல்லம், மூத்த பிள்ளைக்கு வேற செல்லமா? ஏக்கோடா இருக்கு. ரெடியா? எக்ஸ்ட்ரா 2GB போட்டு RAM போட்டு கிடைக்குமா? அந்த போன் வாங்கி. ராம்னா யாரா? RAM இல்லமா, RAM மெமரி இதுக்குள்ள இருக்கு. அது என்னது? ஸ்பீடா இருக்கும், போன் ஸ்பீடா இருக்குமா? அது வாங்கி கொடுமா. இந்த போன் என்னாச்சு உன் போன்? எதுக்கு யார் போன்? புரியல எனக்கு. யார் போன்? புது போன். படிக்கிறவனுக்கு எதுக்கு புது போன்? அதான் படிக்கிறதுக்கு ஏதோ வருமா? வீடியோ ஏதோ அதெல்லாம் வீடியோ போன்ல போன்லயே வருமே, எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமே. இல்ல அது ஹேங் ஆகுது. எல்லாமே வருமே. டேய் தேவலாம் உள்ள இவன் எதுக்கு பா கேக்குறாப்ப? கேம் விளையாடணும். ஆமா இது அதுக்கு இல்ல கேம் விளையாட குட்டிச்சாரா போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். யார் இந்த ரவி மேய உட்கார்ந்து விளையாடிக்கிருப்பானே அது ஏன்டா அப்படி பண்ற? இல்லமா உங்களுக்கு காசு இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்க, என் போனை உனக்கு கொடுத்துறேன். நான் அடுத்து வேலைக்கு போறேன். உனக்கு போன் சரி நான் பையன் அம்மா பழசா அப்படி பண்ணுவோம்டா. அம்மா ஏன் போன புடுங்க பாக்குறேன். அவன் லூஸ் மாதிரி அவன் பிளான் பண்ணுவான். நான் சொல்றது கேளு, ஐடியா நல்ல ஐடியா சொல்றேன். அண்ணனுக்கு போன நீ வாங்கி யூஸ் பண்ணு, அண்ணனுக்கு புது போன் வாங்கிடுவான். ஆமா அவன் போன 3 வருஷம் பழைய போன்மா. அண்ணன் ஃபைனலா போய்க்கிருக்க. நீ போமா, நான் பேசிறேன். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இயர் போமா உனக்கு போன் இல்லடா. போன் தேவலாம் பண்ணிக்கிறடா. டேய் நடிச்ச அம்மா முன்னாடி வேலைக்குல இன்டர்வியூ போட்டு நடிக்காதடா. டேய் எனக்கு புது போன் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மூத்தவன்டா அந்த வீட்டுல நானே. இருப்பா எத்தனை இருடா. உன்னை எங்க சொல்றேன்னு தெரியும்டா. அம்மா அம்மா என்னடா நீ யாருக்கு போன் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? இங்கப்பா நீ ஏதாவது அவனை கோர்த்து விடணும்னே வராத. ஐயோ அம்மா கேன அம்மா என்னன்னு பாருமா. என்னடா அது? ஹால் டிக்கெட்டா? ஹால் டிக்கெட் என்ன 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 இருக்கு? என்ன எழுதி இருக்கு ஹால் டிக்கெட்ல? சுதாகர் ஃபைனல் இயர். என்னடா எத்தனை எக்ஸாம் இருக்கு? இதெல்லாம் இந்த செமஸ்டருக்குள்ளதா? இந்த செமஸ்டர் வேற 6 பேப்பர் தான்மா. மிச்சம் இருக்க 20 பேப்பர் அரியர். இங்க பாரு இன்னைக்கு முதல்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. சார் போல ஏன் தெரியுமா? அடுத்த செமஸ்டர்ல பாத்துக்கறாராம். ஈஸியா ஏமாத்திர. நீ சரியா கேனையா இருக்கு. அடே காலேஜ்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி சொல்லலடா, நம்பர் கொடுத்துட்டு வந்தமேடா. அது எப்படி வரும்? அதான் எங்க அம்மா போன் மிஸ் ஆயிருச்சு. திஸ் இஸ் மை நியூ மதர்ஸ் நம்பர்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டானே அவன் நம்பரை. தெரியாதா? இப்படி தெரியாம இருக்கியேமா. உங்க அப்பா காசு எல்லாமே வீணா போதுமா? அவனை கூப்பிட்டு கேளுமா. அடே என்னம்மா? இங்க வாடா. என்னடா அது? என்னது இது? பழசு பழைய பேப்பர்ஸ் என்ன டேட் போட்டுருக்கு? என்ன படிப்பறிவு இல்லாதவன் நினைச்சியா? கொப்பா மாதிரி என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? என்னடா வெயிட்? என்ன வெயிட்? அதுக்கு நாசமா போறதுக்கு இந்த வேலை பாத்துக்கிறியா? என்ன வேலை? பிஞ்சிரு உனக்கு. உன் மோரட்டிக்கு போன் கேக்குதா? போன் புதுசா போன் வாங்குறீல? ஹாஸ்டல்ல இருந்து வந்தா நான்வெஜ் சமைச்சு போடுறமா இல்லையா? சாப்பாட்டுல குறை வச்சிருக்கமா? தூங்குறதுக்கு ரூம்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? தனி ரூம் வாங்கி வச்சிருக்கீல்ல? படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அத கூட உன்னால பண்ண முடியாதா? தெரியுமா? புடிக்கிறேன் அப்புறம் படிக்க போற நீ. செருப்பு பிஞ்சிரும். இந்த கிளியர் பண்ணி காட்டு. உங்க அப்பா வரட்டும்டா. நீ பேசிக்கிறேன். சரி நான் கொடுத்துட்டு போறேன். என்னத்த கொடுக்கணும் உனக்கு? சரி போமா. ஓகே உங்க அப்பா வரட்டும். ஓகே வரட்டும். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. பல தடவை வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இங்க போனா அடி அடிப்பாங்க. அப்படி நடிச்சிட்டு நான் பாட்டு போயிருவேன். என்கிட்ட சிக்கிட்ட பத்தியா நீ? என்னடே அவளை கொண்டு வந்து ஒளிய வச்சிருந்தா எடுத்து கொண்டு வந்தா காட்டுறேன். சொல்றதுக்கே சங்கட்டமா இருக்குடா. என்னன்னு சொல்லு. என்ன? சத்தமா பேசாத. உங்க அப்பா காதுல வந்து போகுது. என்ன என்ன எதுவும் சொல்லிடாதடா. சொல்லு. உன் தம்பி கெட்ட பழக்கங்கள் பழகுறான் போலடா. அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து பார்த்தேன். சிகரெட் தூள் கிடக்கு. அது மட்டும் இல்ல, டேபிள் இருக்குல்ல, மேசை மேலேயே இந்த சிகரெட் தீப்பெட்டி இருக்குல்ல, அதை வச்சுட்டு அப்படியே போயிட்டான்டா. எவ்வளவு தைரியமா டேபிள்லயே வச்சுட்டு. அது மட்டும் இல்லாம இந்த இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வெள்ளையா அப்படி இருக்கும்ல வைப்பாங்களாமே. ஆமா நான் கேட்டேன். அதெல்லாம் வச்சிருக்கான்டா. நீ சொல்ற அவன்கிட்ட நான் பேசுறேன். அப்பாக்கு தெரிஞ்சிச்சு. உங்க அப்பாக்கு எதுவும் சொல்லி கொடுத்துறாரா? நான் பாத்துக்கிறேன். நீதான் தம்பியை சரியா? உன்னைய மாதிரியே எந்த பழக்கமும் இல்லாம வரணும். அதுதான் எனக்கு. நான் பாத்துக்கிறேன். போமா நீ போமா. சேர்க்க சரியில்லை. நான் அவனை கண்டிக்கிறேன். நான் எங்கடா இருக்கா? காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். அதாவது நமக்கு வந்து பழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், இப்படி பல வகைப்படும். நல்ல பழக்கங்கிறது நல்லது பண்றதுனால வர்றது. கெட்ட பழக்கங்கிறது நமக்கே நம்ம பண்ணிக்கிற கெடுதல். என்ன வேணாலும் இது பண்ணலாம். முதல்ல இந்த சிகரெட்டு ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறவே தவிர்த்திடணும். நீயே 10 சிகரெட் அடிச்சுக்கிறீங்களா? யார் சொன்னா? ரகு சொன்னா. அது ஓகே. ஒன்னு இழுத்தீங்கன்னா அப்படி செயின் மாதிரி வச்சு விட்டுக்கிட்டே இருப்பான். செயின்னா போயிட்டே இருக்கும். அது பரவாயில்லடா. இப்படி ஆரம்பிச்சு சரக்கு பீர் போடணும். அப்ப தப்பு வெளியே வரும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது மினி பீர் விக்குமாம்ல, அதை வாங்கி பாதி குடிப்பீங்களா? யார் சொன்னா? அவன் தான் சொன்னான்.
அது இந்த வயசுல அதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கும். அது முக்கியமானது ஒண்ணு, பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா விட்டுணும், பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு வரப்போற பொண்ணுங்களை வம்புறுத்திட்டு அப்படிலாம் இருக்க. நானும் அப்படி பண்ணலையே. நீதான் ரேகா அக்கா ரொம்ப நாளா ஒன் சைடா ஃபாலோ பண்ணி லவ் பண்ணியா, துரத்து டார்ச்சர் பண்ணியா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்களோட Facebook அக்கௌண்ட்டை தேடி போய் டெய்லி எட்டி பார்த்துட்டு வரியாம்ல. சொன்னேன் பெரிய 6ல இருந்து 60 வரை ரஜினிகாந்த் அட்வைஸ் பண்ண வராரு. எனக்கு ஃப்ரெண்டு தான். என்ன பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து தம்பியை சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் பல பேர் வாழ்க்கை இது. காரு என்ன நல்ல காரா வாங்கணும் மேடா. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனா மதிக்க மாட்டாங்க. கார்ல போனா தான் ஒரு பந்தாவா இருக்கும். OL6 வாங்கம்மா. OL6 காருதி வண்டியா? காருதில OL6 ஒன்று அது மாதிரி அப்பளமா நொறுங்கிடுவேன்ப்பா. ரேட்டிங்லாம் இன்னும் இல்ல. ஸ்டார் ரேட்டிங் வந்து ஒரு டீசன்டான ரேட்டிங் இருக்குது. சரி வேணா, சரி யோசிப்போம். சரி என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஆமாப்பா, காருதியை போட்டு வாங்குவானா? காசு கொடுத்து எவனா காருதி சரியில்லாத வண்டி முத்தவனே காருதியே வாங்கிடுவான். நல்ல மைலேஜ் தருதுங்கிறாங்க. காருதியே வாங்கிடுவான் பெரியவனே. எனக்காக நீங்க ஒண்ணும் உனக்காக இல்ல, தம்பி சொன்னான். தம்பி சொன்னானா? தம்பிட்ட கேட்டேன். சரி சரி சரி. அவனு சரி, அவன் 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க போல. வண்டி நல்லா இருக்கும். படிச்சு பார்த்தேன். அவன் அதுல படிச்சுட்டு சொன்னான். படிச்சு சொன்னேன். அதனாலதான் நானா முடிவெடுக்கல. அடே 2 வீலர் ஏதாவது ஐடியா சொல்றா, என்ன வாங்கலாம்? என்கிட்ட கேட்காதீங்க. என்னடா கேட்காதீங்க, நீங்களே பேசி நீங்க தம்பி கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. என்னடா நீ தாண்டா மூத்தவன், உங்ககிட்ட கேட்காம ஏதாவது முடிவு எடுத்திருக்கமா? நீங்க கேட்க மாட்டீங்க. ஈவி இருங்க. ஈவியா? ஆமாப்பா ஈவி. இப்ப நீங்க என்ன எலக்ட்ரிக் வண்டியா? எலக்ட்ரிக் வண்டி சூப்பரா இருந்துங்க. எலக்ட்ரிக் வண்டி 200 கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க டெய்லியா? எங்க போய் சார்ஜ் போடுற? தினமும் சார்ஜ் போடணும். வீட்டுல போடுங்க. வண்டி வீட்டுல எல்லாம் லைன் இழுக்க முடியுமா? நீ ஏதாவது சொல்லுவ, என்ன தேவை பேசுவ. அதெல்லாம் ஈஸி தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. ஈவி லைன் இழுக்கிறீங்க கஷ்டப்பட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்களே வாங்க. என்னப்பா நீ வேணாப்பா தம்பி. ஈவியே வாங்கிடலாம்டா. ஈவி வாங்கலாமா? ஆமா, ஏன்னா நானும் விசாரிச்சேன். எல்லாரும் ஈவி வாங்கித்தான் இருக்காங்களா. வீட்டுல சார்ஜ் போட முடியுமா? லைன் இழுக்கிறது ஈஸியாம்ல. இதத்தான் நான் சொன்னேன். இல்லடா தம்பி சொன்னா அவனுக்கு வந்து ஒரு 4 விஷயம் தெரியும். ஓ தம்பி சொன்னாரா? தம்பி சொன்னாதான் இந்த வீட்டுல நடக்குது. நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். நம்ம என்ன பேசாதடா. அவன் 4 இடத்துக்கு போறான் வர்றான். ஆமா, நாங்க வீட்டுக்குள்ளே மூடங்கி கிடக்குறோம்ல. அப்படியா? அவனுக்கு 4 விஷயம் தெரியும். ஆமா 4 விஷயம் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ அப்பாவா? இது வீடா? ஏன்டா அப்படிலாம் பேசுற? அவன் நல்லா படிக்கிறான். இன்னும் கொஞ்சம் அப்படியே டெவலப் படிக்கிறான்னா புரியல. எல்லா விஷயத்த பத்தி என்ன படிக்கிறான்? நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிப்பேன். அவன் நல்லா படிச்சான், வேலைக்கு போனான், நல்ல சம்பளம் வந்துட்டீங்க. நல்ல சம்பளம். நல்ல சம்பளம் வாங்குறதுனால தான் அவனுக்கு இந்த மரியாதை. நான் அந்த சம்பளம் வாங்காதனால எனக்கு இந்த மரியாதை கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இந்த வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே அப்படித்தான். என்னங்க மூத்த பிள்ளைக்கு மரியாதை கொடுங்க. மனுஷனை பாருங்க, பணத்தை பார்க்காதீங்க, சம்பளத்தை பார்க்காதீங்க. கிடையாதுப்பா, நான் சொல்றத கேளுப்பா. சொல்றதான் நாங்க கேக்குறீங்க. தம்பி ஒன்னே பாக்குறல தெளிவா இருப்பேன். ஆமாமா தெளிவா இருப்பாரு. எப்படி தெளிவா இருப்பாரு? தெளிவா இருப்பாரு. பெத்த அப்படி அப்படி யார நினைப்பீங்க. அப்புறம் அம்மா எல்லாமே நினைக்கிறீங்களா? உலகத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. நான் உங்ககிட்ட பேசலப்பா. நான் பேசி பர்ஃபார்மன்ஸ் என்ன நீங்க பண்ணாலும் இதை மாத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் ஏன் அப்படி இருக்கீங்க? மனுஷனை பாருங்க, மனச பாருங்க, பாக்காதீங்கய்யா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சூப்பரா இருக்கு. கோபி கெட்டப் நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் அதே அக்யூரேட்டா இருந்தது. இந்த அப்பா கொஞ்சம் இன் பண்ணிருப்பாங்க. டிஷர்ட்டு ஸ்ட்ரைப் ஷர்ட்டு டக்கிங் பண்ணிட்டு கிளாஸ் போட்டு, அதுவும் அவங்க சேலையில கரெக்டா அப்படி. ஆமா எல்லாம் கரெக்டா அந்த அம்மா எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு முட்டைக்கு ஒரு அக்கப்போற முட்டையில ஆரம்பிக்கும், அங்க இருந்து போகுது. அன்னைக்கு அவ பண்ணாங்களே, அப்ப மட்டும் இது இல்லையா, அப்ப மட்டும் நீங்க இது பண்ணீங்கல்ல, அப்படி இப்படின்னு போகும். அந்த முட்டையை போட்டு கொடுக்குற வரைக்கும். ஐயோப்பா சாமி, நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். எனக்கும் அண்ணா இருக்கு. இதெல்லாம் நாங்க கோர்த்து விடுவோம் ஜாஸ்தி. அது நடக்கும். சும்மா இப்படி பண்ணிருப்பேன், கத்துவேன். பாப்பா ஓடி வருவாங்க. டியூஷன் அப்பா அண்ணாவே அடிப்பாங்க. சின்ன இதுனாலும் ஆக்சுவலி அண்ணா தம்பியோட அண்ணா தங்கச்சி தான் ஜாஸ்தி. அப்பா ஃபுல்லு நமக்கு தான், பொண்ணுங்களுக்கு தானே அட்டென்ஷன் கொடுப்பாங்க.
ஆனா அம்மா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளே அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆமா இல்ல அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்கன்னு போய் சொன்னாலும் அடி விடும் நமக்கு. ஆமா, அடி கொடுத்தவங்களும் விடும், அடி வாங்கினவங்களுக்கும் அடி விடும். இது அம்மாவும் அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நான் நடுவுல போனா எனக்கு 2 எக்ஸ்ட்ரா விடும். ஓகே, உனக்கு போய் பேச வந்தலன்னு சொல்லி இது பண்ணுவேன். நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை 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 பாய்.